வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். இந்த இறைவாக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் நிறைவேறுகிறது. வாக்கு முதல் திருப்பலியில் முதல் பகுதி வார்த்தை வழிபாடு. வாக்கு மனிதராகின்றார், அப்ப வடிவிலே மனித உருவெடுத்து நம்மிடையே நம்ம குடிகொள்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த பகுதியில தான் அந்த அப்பமானது இயேசுனுடைய உடலாகவும் ரசமானது இயேசுனுடைய ரத்தமாக மாறக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை மொத்தம் 8 பிரிவுகளாக பிரிக்கலாம். சாமியாரோ யார் தனியா புறம்பி இருக்கும்ல, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுக்கப்புறம் யார் பெற்ற பிள்ளையோ குழம்பிட்டோம் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்களா? வீட்டு கிட்ட மூடி போட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. அந்த நடத்துல 8 பகுதி இருக்கிறது. முதல் வரக்கூடியது தொடக்க உரை. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதி. இந்த ஒவ்வொரு லைனுக்கும் அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 6 வருஷம் 7 வருஷம் உட்காந்துருக்கணும். ஷார்ட்டா சொல்லிடும். இது தொடக்க உரை, நற்கருணை வழிபாட்டினுடைய தொடக்க உரை நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த தொடக்க உரை என்றால், இறைவன் எப்படி இந்த மீட்பை நமக்கு கொண்டு வந்தாரு என்பதை ஷார்ட்டா சொல்லக்கூடியது. மொத்தம் 3 பேராகிராஃப். முதல் பேராகிராஃப் நம்ம சொல்லுவோம், டயலாக் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அடுத்தது இதயங்களை எதுக்கு? இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவன் ஏன் எழுப்பணும்? ஒரு சாமியார், ஒரு பொம்பு சாமியாரு ஒரு பாட்டி அம்மா வந்து சொல்லிச்சான், சாமி பாட்டு பூசை வைக்கணும், 150 ரூபா பாட்டி பூசிக்கு, 100 ரூபா தான் சாமி இருக்குது, 150 ரூபா கொடுத்தாதான் பாடுவேன், இல்லைன்னா பாட மாட்டேன். அந்த பாட்டி அம்மா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு 150 ரூபா வந்து கொடுத்துருச்சு. சாமியாரு இதயங்களுக்கு மேலே எழுப்ப முடியல, சிக்கிக்குச்சு, தொண்டை வந்துச்சு. பாட்டியை சொன்னான், முக்கிடி முக்கிய காசு வாங்கினேன்ட்ட அப்படின்னாமா. இதயங்களை மேலே எழுப்புங்கள்னு அர்த்தம். ஏன் எழுப்பணும்? ஏன் கரங்களை மேலே தூக்குங்கன்னு சொல்லி இருக்கலாம், கண்களை மேலே உயர்த்துங்கள் என்று சொல்லி இருக்கலாம், உடல் ஆவியை மேலே தூக்குங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஏன் இதயத்தை சொல்றாங்க? எனக்கு கேள்வி கேட்டீங்களா? அன்பு அன்பு அதாவது மனித வாழ்வினுடைய இருப்பிடம் இதயம். வாழ்வினுடைய இருப்பிடம் இதயம், உயிர் இருப்பிடம். அதனால வயல்கள்லாம் அந்த லவ் சிம்பிள் போடுவாங்கல்ல, ஒரு ஆட்டின் வந்து ஒரு அம்பை குத்துறோம். ஏன் அம்பை குத்தணும்? யோசித்தது எதுக்கு அவர் அம்பை குத்துறான்னு நம்ம கேட்கணும்ல. தொலைச்சிட்டு போறாராம் அவங்களோட வாழ்க்கையை, பிச்சுக்கிட்டு போதான் வாழ்க்கையில. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு போயிடும், கேள்வி கேட்க மாட்டோம். சின்ன வயசுல இருந்து எனக்கு பெரிய கெட்ட பழக்கம், ஏன் எதுக்கு எப்படி, இந்த கேள்விதான் கேட்பான் எதா இருந்தாலுமே. இப்ப இந்த கேள்வி கேட்கறத படத்தை பார்க்கல, முதல்ல வரைந்து ஒரு இலை, இதயம் என்பது இம்மா சைஸ் தான் இருக்கும், அது 2 இலை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்படி அப்படிதான் இதயம் இருக்கும். பயாலஜி நீங்க அப்படிதான் படிச்சு நீங்க பயாலஜி தானே, அப்படித்தானே இருக்கும் இதயம். வரைஞ்சி வச்சுக்கிறோம், இலையதான் வரைஞ்சி வச்சுக்கிறான். அது கூட ஏன் இதயம் வெளியே இருக்குது, அர்த்த கேள்வி. ஏன் இதயம் வெளியே இருக்குது நீங்க கேட்கணும், அதை அப்புறமே சொல்றேன். இப்போ இந்த இதயத்தில் தான் அதாவது வாழ்க்கை இருக்குது, மனிதனுடைய இருப்பு இந்த இதயத்தில் இருக்கிறது என்பது நம்பினார்கள். அந்த மாதத்துல இன்னொன்று என்ன நினைச்சாங்கன்னா, உடலுடைய சென்டர் பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா இதயம். இன்னொரு விஷயம், இதயம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா பாடி, இவர் பாடி 5-10 நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போதும், ஊதிடுவாங்க. பாடி வந்துருச்சா, நல்ல ஃபாதர் அவர் பாடி வந்துருச்சா, நல்ல ஃபாதர் அவர் பாடி வந்துருச்சா அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அது இதயத்தை மேலே எழுப்புங்கள் என்றால், உங்களையே நீங்கள் ஆண்டவரிடம் எழுப்ப வேண்டும். எதற்கு? நாம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். எதுக்கு நன்றி கூறணும்? ஏன் நன்றி கூறணும்? உங்களுடைய பதில் என்ன?
நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அப்ப கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்னது? இல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது நன்றி. ஏன்னா அதுதான் அவருக்குரியது. புரியுதுங்களா? இந்த பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவாரு, நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் தான் வாழ்க்கை முழுசும் சொல்லணும். அது என்ன ஜெபம்னா, நன்றி இறைவா. உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரே ஒரு ஜெபம் மொத்த வார்த்தையில் இருக்குது, அது நன்றி. இறைவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ இந்த நன்றி என்பது கடவுளுக்கு உரித்தானது, புகழ்ச்சி என்பது கடவுளுக்கு உரித்தானது, மாட்சி என்பது கடவுளுக்கு மட்டுமே உரித்தானது. அதனால நம்ம சொல்றோம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதுதான் அவருக்கு உரியது. அவருக்கு வந்து காசோ பொண்ணோ பொருளோ கேட்கல. நீங்க எல்லாருமே வேணா நீங்க போய் கொடுத்துடுறோம், முடிய கொடுத்துடுறோம். ஏன்? அது வெட்டா வளர போகுது, கொடுங்களேன். ஒரு சுண்டி வரல போய் வெட்டிட்டு வாங்கலாம். சுண்டி வரல விடுங்க, சுண்டி வரல விடுங்க. ஒரு 10 புடவை போய் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அப்படி விடுப்போம். சாமி தூக்கி சொல்ல மாத புடவை விட்டுறாங்களோ யோசிப்போம். சாமி சொன்னா ஏழைக்கு அரிசி கொடுத்து யோசிப்போம். முடி வெட்டு தாராளமாக வெட்டிப்போம். ஏன் வெட்டினா அடுத்த வளர போகுது. இன்னும் நம்ம நெகத்தை மட்டும் தான் ஆர்டர் கொடுக்கல, அது எவனாச்சும் கண்டுபிடிச்சா அதையும் கொடுத்துருவோம். பல நேரம் நான் வந்து யோசிப்பேன். நிறைய நேரம் வந்து நான் புதர்க்கமான இந்த அந்தோனியாருக்கு உப்பு கொடுக்குறது என்ன தரலாம் யோசிப்பேன். இதெல்லாம் என்னடா பைபிள்ல இருக்குது? எங்க இருக்கு? அதெல்லாம் நாமளும் உருவாக்கிட்டு அவங்க பேர்ல. இப்போ அதான் நான் சொல்ற ஆண்டவருக்கு உரியது இது நன்றி, மாட்சி, புகழ்ச்சி. இது ஆண்டவருக்கு. அதான் அந்த ஜபம் சொன்னோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, ஆண்டவரே தூயவரான தந்தை என்று வாழ்க்கை எல்லாம் அல்ல இறைவா, மெய்யாகவே உண்மை புகழ்வது தகுதியும் நீதியுமானது. நீ சொன்னது தகுதியும் நீதி சொல்ல இல்லை. இதெல்லாம் நான் செய்து தகுதி நீதிமான எதுக்கு? எங்களுடைய மீட்பு அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாராகிராஃப்ல அந்த மீட்பை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நான் சொல்லிடுறோம். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? கடவுள் வானத்தூரோடு சேர்ந்து 3ஆம் பாராகிராஃப்ல என்ன சொல்லுவோம்? சும்மா கிடையாது, நான் தனியா பாடல. வில்லிவாக்கம் என்ன தெரியுது? ஒத்தவாடி தெருவில் கோயில் இருக்கக்கூடிய 4 பேர் வந்து தூய தூயர் போறோம்னு சொல்லல. வானதூதர்களோடு அரியணை ஆட்சி செய்வோரோடு சேர்ந்து எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளும். நீங்க பாருங்களே, அவங்க எப்படி பாண்டிக்கிறாங்க, அவங்களோட இதை சேர்த்துக்கீங்க ஆண்டவரேன்னு கேட்கறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த இப்ரேய மொழியில சூப்பர்லேட்டிவ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். புகழ்ச்சிக்குரியது பெஸ்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா 2 வார்த்தை ஒண்ணா சொன்னாங்க. மிக மிக சிறப்பு அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல மிக 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 சிறப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இலக்கணமா சரியா இருக்குமா? 2 வார்த்தை தான். மிக மிக ரெட்டை கிழவி இப்படித்தான் பொருள் வராது. தமிழ் வகுப்பு இல்லை. வேற முடிஞ்ச குழந்தைங்க தேங்க்யூ ஐயாட்டு போயிட போகுது. தமிழ் வகுப்பு. அப்போ 2 வார்த்தைகள் சேர்த்தாதான் அது மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல தூயவர் 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 சொல்லி 3 சொல்லுவோம். இலக்கணப்படி, எபிரேய இலக்கணப்படி இந்த வாக்கியம் தவறான வாக்கியம். தூயவர் தூயவர் மட்டும் தான் சொல்லணும். ஆனா இந்த இடத்துல நம்ம 3 சொல்லுவோம். தூயவர் 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 சொல்லிட்ட பொழுது நாம் மனித கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இறைவா நீ தூயவராக இருக்கின்றீர். தூயவன் என்ன? ஹோலினா என்ன அப்படின்னா என்ன? வருஞ்சொல் பொருள் கேட்கல, அர்த்தம் கேட்கல. சீன் கமிட் பண்ணாதவன் பாவம் என்ன? அன்பில்லாம செஞ்ச அனைத்துமே பாவம். அன்னைக்கோடு நீ எது செஞ்சாலும் முடியும். இந்த பாவத்துக்கு ஷார்ட்டான மாடர்ன் டெஃபினிஷன். இதுல எல்லாமே அடங்கும். சொன்னது அடங்கும், 10 கட்டில மீறது அடங்கும், கடவுளுக்கு எதிராக போகிறதெல்லாம் அடங்கும். ஏன்னா கடவுள் விட்டுருவோம். ஸோ இதை நீங்க சொல்ற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெனே டெசான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அவர் இறந்து விட்டார். அவருடைய ஆன்ம சாந்தி அடைக்கும். அவருடைய வகுப்புக்கு எங்க வகுப்புல 60 பேர் தான் இருப்போம். 2 நிமிஷம் நீங்க லேட்டா போனீங்க, 2 இல்ல
30 செகண்ட் லேட்டா போறோம்னா கிளாஸ் இடம் கிடைக்காது. நிறைய பேர் உட்காருவாங்க கிளாஸ்ல. 60 பேர்னா கிட்டத்தட்ட 80 பேர் உட்காருவோம். இடம் இல்லாம வெளியே நிற்போம். முதல் ஒரு ஆண்டு அவருக்கு தெரியாது. முதல் 3 வகுப்புல வெளியே நின்று அந்த அளவுக்கு அழகா இருக்கும். அவர் சொன்னார் அழகான வார்த்தை, இந்த தூய்மை அப்படின்ற அர்த்தத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு புரட்டி போட ஒரு விஷயம். தூய்மை என்பதற்கும் சுத்தம் என்பதற்கும் சம்மதமே கிடையாது. தூய்மை என்றால், போலி என்றால், புனிதம் என்றால் நிறைவான வாழ்க்கை. வாழ்வு எங்கு நிறைவாக இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்காது, நோய் நொடி இருக்காது, அழுக்கு இருக்காது. இதெல்லாம் பை ப்ராடக்ட். ரேஷன் கடையில் சூப்பர் மார்க்கெட்ல 10 கிலோ அரிசி வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கு மின் பவுடர் ஃப்ரீயா கொடுப்பான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா 1 பவுன் நகை வாங்கினா ஒரு கேரி பேக் இலவசம். 1 பவுன் நகை வாங்கினா ஒரு கேரி பேக் இலவசம். ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு 12,000 ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு ஸ்டெபிலைசர் இலவசம். ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லைங்க. இன்னும் ஸ்டெபிலைசர் இருக்கும். அவன் கொடுக்காம அது இலவசமா கொடுக்க அது வச்சிருக்கணும். ஸ்டெபிலைசர் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கணும். இதான் ரூல்ஸ். டிவிக்கு ஸ்டெபிலைசர் உள்ள இருக்கணும். இதான் ரூல்ஸ். கவர்மெண்ட் ரூல். அதை அவர் ஃப்ரீயா கொடுக்குறா. காது குத்திடுறோம் நம்மளுக்கு. அதையும் நம்ம வாங்கிக்கணும். இது ஸ்டெபிலைசர் வாங்குறதுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்க யாராச்சும் இருப்போமா? நான் ஸ்டெபிலைசர் வாங்குறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கினா யாராச்சும் வாங்குவீங்களா? வாங்குவீங்களா? பைக் வாங்கினா சீட்டு கவர் ஃப்ரீ. சீட்டு கவர் ஃப்ரீ சொல்லிட்டு யாராச்சும் போய் என்ஃபீல்டு பைக் வாங்குவீங்களா? இல்லை நீங்கள் யாராச்சும் கணவனுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு பைக் சீட் கவர் எங்கள் வீட்டுக்காரருக்கு சீட் கவர் வாங்கி கொடுக்கும் பைக் இருக்கு, அதெல்லாம் அவங்க என்ஃபீல்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்களா? நம்ம பார்க்குறாங்க. சாமி 300 ரூபா செலவுங்க அந்த வந்து 3 லட்சம் கொடுக்குறோம். ஆக தூய்மைக்கு நாம புனிதத்திற்கு அழுக்கில்லாதன்னு சொல்ற மாதிரி சம்பந்தம் தான் அது. தூய்மை என்றால் நிறைவான வாழ்வு, நிறைவான வாழ்வு. அப்ப தூயவர் 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 என்று சொல்கின்ற பொழுது இறைவா நீ வாழ்வின் ஊற்றாக வாழ்வாக ஒட்டுமொத்த வாழ்வாக இருக்கின்றீ. அப்போ உன்கிட்ட எந்த அழுக்கு இருக்காது, அன்பு நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுதான் அர்த்தம். அப்போ தூய்மை புனிதம் என்றால் முழுமையான வாழ்வு இருக்க வேண்டும், முழுமையான அன்பு இருக்க வேண்டும், நிறைவான அமைதி இருக்கணும். இதுதான் அர்த்தம். அப்போ புனிதர்கள் என்றால் என்ன? அவர்கள் இறைவனுடைய நிறைவாழ்வை தங்களிடையே பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு பை ப்ராடக்ட் தான் அழுக்கு இல்லாமல் இருக்குது, பாவம் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? அதற்கு நம்ம பல நேரங்களில் தவறா புரிஞ்சுக்கணும். அதான் அந்த இந்த ஒரு அது புரிதல் இருந்துச்சுனாவே வாழ்க்கை நம்ம பல நேரங்களில் பல தப்புன்னு சொல்ல மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டை எழுதுறான்றாரு. காரணம் இதுதான். அவன் போய் சொல்லிட்டான், அவன் திருடிட்டான், அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன் நம்ம நிறைய நேரம் சொல்லிடுறோம். காரணம் மரக்கட்டையை வச்சுக்கிட்டு அதை பார்க்குறோம். மரக்கட்டையை எடுத்துட்டு பார்த்தாதான், அன்போடு பார்த்தால்தான் நமக்கு புரியும். அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய புரிதல் நம்மளுக்கு புரியாது. என்னுடைய உலகம் வேறு, உங்களுடைய உலகம் வேறு, இந்த குழந்தையுடைய உலகம் வேறு. நாங்க ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருக்கலாம், 4 பேர் வெவ்வேறு உலகத்திலிருந்து வருகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரே நிலத்துல 4 விதைய போடுங்க, 4 ஒரே மாதிரியா வளருது, 4 ஒரே மாதிரியா வளருது, தனித்தனியா வளருது. 4 ஒரே நேரத்திலே பழம் கொடுக்குது, ஒன்று கொடுக்காம கூட இருக்கலாம். அதான் வாழ்க்கை. அப்படித்தான் இறைவனும். ஆக இந்த புரிதல் என்பது வெவ்வேறுபட்டு இருக்கிறது. ஆகவே ஒருத்தர் தப்பு சொல்லக்கூடாது. நம்ம எதிர்பார்க்க வேண்டும், அவனுக்கு வாழ்வு இருக்கிறதா, அவனுடைய வாழ்வை நிறைவாக்குவதற்கு நாம் என்னென்ன செய்யலாம். கடவுள் நிறைவானவர். கடவுளே நம்ம பார்த்து நீ குறைவாக வாழ்கிறாய் என்று சொல்லவில்லையே. இன்னைக்காச்சும் எந்த புனிதராவது பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா நீ ரொம்ப மோசமா இருக்கிறான்னு சொல்லிட்டு? பவுல்கிட்ட கூட என்ன கேள்வி கேட்கிறார் பவுலடிகார்ட்ட? பவுலே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டாரு. எந்த புனிதருக்கும் காட்சி கொடுத்து நீ மோசமாக நாசமா போன்னு சொல்லியிருக்கிறாரா? அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்க, பாட்டிமாவில் காட்சி கொடுத்தாங்க, நூற்றுல காட்சி கொடுத்தாங்க. அந்த 3 குழந்தைங்களை பார்த்து நீங்களும் உருப்பட மாட்டீங்க சொன்னாங்களா? இல்ல.
அப்போ நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் நிறைவை மட்டும் பார்ப்பார்கள். ஏன்னா நல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு பானையில தண்ணி குறைவா இருக்கு, என்ன செய்வோம்? அது நிறைவாக்க என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அறிவுள்ளவன் தண்ணி ஊற்றுவோம், அறிவில்லாத என்ன செய்வான்? இதுதான் வித்தியாசம். ஆண்டவர் நிறைவாக இருக்கிறார். என் மகனுக்கு இது குறைபாடாக இருக்கிறது, இந்த குறையை நீக்குவதற்கு அதை நான் நிறைவு செய்வேன் என்றார். அன்னை மரியாதை புனிதர்கள் தான் செய்யறாங்க. அதனால தூயவர் 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 வான் படைகளின் ஆண்டவர். அந்த பாடல் நிறைய அர்த்தம் இருக்குது. எதுக்கு நம்ம இந்த தூயவர் பாடுகிறோம் என்றால், இந்த மீட்பின் வரலாறை எங்களுக்கு இறைவாணி கொடுத்திருக்கிற உங்களை இந்த மீட்புக்காக உண்மை மாட்சிப்படுத்துவதற்காக வானத்துதர்கள், வானிலுள்ள படைகள், சராபீன்கள் எல்லாம் உங்களை போற்றி பாடுகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய விண்ணக திரு அவையும் உங்களை புகழ்ந்து பாடுறாங்க. அவங்களோடு நாங்களும் சேர்ந்து பாடுறோம். அப்ப என்ன இன்னொரு அர்த்தம்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், திருப்பலியில நீங்களும் சாமியார் மட்டும் இல்லை, வான் படைகள், வானதூதர்கள், புனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து மறித்து செத்து போன அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்கார ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கிறார். எல்லாம் கூட பாட்டி பாடுறாங்க. நீங்க எல்லாம் மொத்தத்துக்கு பாடுறாங்க. நம்மளுக்கு தான் அவங்களுக்கு தெரியல. காரணம், குறைவுள்ள விசுவாசம் உடையவர்கள் தான். அதான் நீங்க காலையில் நச்சதில பாத்தீங்கன்னா ஆளும் ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவரே நாங்கள் சாவ போற காப்பாத்துக்கணும். ஆண்டவரே கேட்பாரு, குறைவுள்ள விசுவாசிகளை, நம்பிக்கை குன்றுகளை இன்னும் எத்தனை நாள் நான் மாரடிக்கிறதுன்னு கேட்பேன். நான் பக்கத்தில் இருக்கிறேன், அப்பயே கஷ்டம் நீங்க புரியுதுங்களா? அதான் அடிக்கடி சொல்லுவேன், யூதாஸ் இயேசு கூட இருந்தான், ஆனா அவனுக்குள்ள சாத்தான் இருந்துச்சு. நான் யார் கூட இருக்குன்ற முக்கியம் இல்லை, எனக்குள்ள யார் இருக்கிறான்றதான் முக்கியம். புரியுதுங்களா? அப்போ எனக்குள் இறைவன் இருந்தால் என் அருகில் இருக்கக்கூடிய என் கண்ணுக்கு புலப்படாத என் சகோதர சகோதரிகளை, புனிதர்களை, தேவதாயை அனைவரையும் என்னால் பார்க்க இயலும். அது விசுவாசத்தை முக்கியம். தூயவர் பாடுகின்ற பொழுது அப்ப திருப்பலி முழுவதும் விதாசுதன் வரையை நீங்க மட்டும் திருப்பலி பார்க்கவில்லை, திருப்பலி ஆற்றவில்லை. கூட புனிதர்கள் இருக்கிறார்கள், வானதூதர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்ந்து மறித்து எல்லா ஆன்மாக்களும் இருக்கு. ஒருத்தவங்க மட்டும் தான் குறைவா இருப்பான். யாரு? நம்ம மனசுக்குள்ள இருக்கணும், நம்ம தான் வெளியே வரணும். ஏன்னா நம்ம வாக்குறுதி என்ன கொடுப்போம்? சாத்தானே விட்டுருங்களா? விட்டுறோம். எல்லாம் பாக்கெட்டுல வச்சு அக்கில் வச்சுட்டு விட்டுறோம், நம்ப மாட்டோம். எல்லாம் சொல்லு, ஏன்னா சாமியாட்ட அடுத்த கேட்க அப்புறம் விடமாட்டதுன்னு சாமியார் கொடுக்க மாட்டோம். நாசம் இது உங்களுக்குலாம் நான் திருமுழுக்கு நத்தோடனே கொடுப்பாங்க, உறுதி கொடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்பாங்க, சாத்தானே விட்டு விடுகின்றீர்களா? விடமாட்டேன்னு சொன்ன குரூப்பார் ஆண்டுவர் பிஷப்பு, எப்பா பொண்ணு சாமியாட்டு கூட்டி என்னப்பா விட மாட்டாங்க, விட்டு போயிட்டு மாட்டிடுவாங்க. ஆமான்னு சொன்னா கொடுப்பாங்க, அதனால ஆமான்னு சொல்லிடுவோம். எல்லாரும் சடங்கு சம்பிரதாயம், அவ்வளோதான். புரிஞ்சா நம்ம பரிச்சை எழுதுறோம், ஏதோ மனப்பாடம் பண்ணுறோம், இது வாமிட்டு எடுக்கிறோம். டீச்சருக்கு மட்டும் தான் தெரியும் ஆட்டை வரையினா இலைய வளர்க்க வந்து பூதைக்குவாங்க. என்ன செய்யுது? வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்ம புரிந்து கொள்ளாமல் போவதனால தான் பல குழப்பங்கள். யோசித்து பாருங்க, நீங்க பாடக்கூடிய பாட்டை உங்களோடு சேர்ந்து வானில் உலகத்தில் எல்லாம் பாடுறாங்கன்னா, அப்போ நீங்க கூட மேன்மை உடையவர். கடவுள் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. திருப்பலியில் அற்புதியே இல்லாத நம்மளை இந்த இடத்துக்கு கொடுத்து வச்சு யோசித்து பாருங்க. நம்ம என்ன புண்ணியம் சொல்லியிருக்கிறோம் வானதூதரோட கொண்டு பாடுறதுக்கு? மாதா கூட நின்று உங்களால மாதாவுக்கு சரிசமமா உங்களால் நிற்க முடியுமா? ஆனா நீங்க பாருங்க, மாதா கூட நின்று சரிசமமா தூயவர் கடவுளை பெற்ற தாய் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீர்கள். திருப்பலி நேரத்தில் தூயவர் பாடலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் முதல்ல தொடங்க உரை, இரண்டாவது தூயவர், மூன்றாவது தூய ஆவியான எழுதல், வருதல் சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல சரியான வார்த்தை கிடையாது. கிரேக் தமிழில் எபிக்லேசிஸ் சொல்லுவாங்க. எபிக்லேசிஸ் சாமியார் பாடல, அதுக்கு ஏன் கைவிட்டாங்க? சென்ட்ரல் சாமியார் திருப்பதி ஆக்கப்பட்ட தலைமை கொடுக்கும், யூஸ்வலா கை இப்படி வைக்கணும். ஏன்
தூய ஆவியாருடைய வருகையை குறிக்குது. அதாவது தூய ஆவியார் நல்ல விஷயம் பண்ணல, தூய ஆவியாரோட கொஞ்சம் உஷாரா இருக்கும். எப்போதும் நான் சொல்லுவேன், குறிப்பா அருண்சகோதரிக்கு சொல்லுவேன், தூய ஆவியோட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அந்த மனுஷன் பயங்கரமான ஒன்று பிடிச்சது. விவிலியத்துல 3 முறை தான் வந்தார், 3 முறை தலைகளை மாத்திட்டார். தொடக்கம் உள்ள முதல்ல தண்ணி மீது அசைவாடி கொண்டுதான் வந்தாரு, உலகத்தை படைச்சிட்டாரா. 2வது மாதம் மேல வந்தாரா, பேசினார் பிறந்தாரா, திருக்குறள் மேல வந்தாரா, திருச்சபை பிறந்துருச்சா. பாவம், திருச்சபை பிறந்து சந்தோஷம். ஆனா அந்த பேர் எல்லாம் செத்து போயிட்டான், 2 பேரும். மாதா கல்யாணம் ஆகாம பிள்ளைய பார்த்துட்டாங்க. இன்னைக்கு வேணா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. அப்ப தூய ஆவியாருடைய வருகை எப்பொழுதுமே மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப திரும்ப என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது? அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக ரத்தமாக மாற்றுகிறார். அந்த மாற்றம் தான் நிகழ்கிறது. இது எந்த மனிதராலும் நிகழ்த்த முடியாத ஒரு செயல். கடவுளால் மட்டும்தான் முடியும். தூய ஆவியார் வந்து செய்கின்றார். தூய தாமஸ் அக்வீனாஸ் அழகா சொல்லுவாரு, நாம் வழக்கமாக கடவுளுடைய குரலுக்கு மனிதன் செவிசாய்க்க வேண்டும். வழக்கமாக கடவுளுடைய குரலுக்கு மனிதன் செவிசாய்க்க வேண்டும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு பாவியினுடைய குரலுக்கு கடவுள் கீழ்ப்படுகிறார். குருவானவர் இந்த கைகளை வச்சு ஜம்ப் பண்ணக்குள்ள அந்த அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தூய ஆவியானவர் இறங்கி வந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவனுடைய உடலாகும். கிறிஸ்துவே உள்ளவரார். ஒரு கடவுள் மனிதனுடைய குரலுக்கு ஒரு காவியான அற்பமான மனிதனுடைய கீழ்ப்படுகிறார். அங்க நிற்கக்கூடியவர்கள் குரு மட்டும் கிடையாது, நீங்களும். ஏன்னா நீங்க குருவானவர் பட்டத்துக்கு கேட்பார், பிஷப் கேட்பார், எங்களெல்லாம் ப்ரொவின்சியலோ இல்ல செக்ரட்டரியேட்டோ சொல்லுவார், பேரளவு தந்தையே இவர்களை குருவாக திருமுறை கொடுத்து தாயார் திருவாவை கேட்டுக்கொள்கிறது என்று பிஷப் அடுத்து கேள்வி கேட்பார். இவர்கள் இப்பணிக்கு தகுதியுடன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை பயிற்றுவிற்றவர்களுடைய பரிந்துரையின்படியும் இறைமக்களிடமிருந்து கேட்டு அறிந்ததிலிருந்து இவர்கள் இப்பணிக்கு தகுதியுடையவர்கள் என்று நம்புகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் குருவாவதற்கு முன்பாக ஓலை வாசிப்பாங்க. எங்களுக்கு உண்மையா குருவோட வாசிக்கணும். எங்களுக்கு திருக்குறள் ஆவதற்கு முன்பாக இன்னாரு இந்த பங்கு எழுந்திருக்கக்கூடியவர் ஓலை வாசிக்கிறோம். இதை விட இங்க வரக்கூடியவர் இப்போ அடுத்த சகோதரருக்கு இந்த மாசம் அடுத்த மாதம் லெட்டர் அனுப்புவார். பங்கு சமயம் இருக்கு, பிரதர் ஒழுங்கானவரா, ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருக்கிறான்னு கேட்பார் பங்கு தந்தைகிட்ட. அதே சமயத்தில் நம்ம ஊர்ல ஓலை வாசிப்பாங்க, ஆமா எங்கன்னா தப்பு தண்டா பண்ணானா சொல்லி பங்கு சமயம் இருக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஓகே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றீங்கன்னா, எங்களுடைய பிரதிநிதியாக நீ இரு. அப்போ உங்களுடைய பிரதிநிதி என்றால் நீங்களும் நிற்கிறீங்க அந்த குருவானவர் இடத்துல. அப்போ அந்த குருவானவர் தன்னுடைய பாவம் நிறைந்த ஒரு நிலையோடு இறை மக்களை தன் இதயத்தில் சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கு இறங்கி வருகிறார். அதுக்கு அடுத்த பகுதி 3 நிமிடங்கள் முடிச்சு. அதுக்கு அடுத்த பகுதி இயேசு நாள் பாடுகள் நினைவு, பேஷன் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது சின்ன வரலாறு இருக்குது. அதாவது 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைய திருப்பலி என்பது செலுத்த பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. எப்போ அப்பம் இயேசு உடலாம் ஆகுது, எப்போ ஆகுது யாருக்கும் தெரியாது. அதனால தான் பெல் அடிக்கிறது அப்பதான் உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்மையத்துக்கு காட்டுறது வந்துச்சு. அதனால அந்த நேரங்கள்ல இப்ப மக்களை பார்த்து வைக்கிற நேரத்துல அது வரலாற்றை நாம் கண்டினியூ பண்ணமே ஒழிய நம்ம அதுக்கு அந்த நேரம் அவரை வழிபடுவதற்கான நேரம் அல்ல. புரியவே சொல்ல போனா சோறாக்குறவங்க டக்கு போட்டு சாப்பிட்டுருவோமா? சோறாக்குனா எதுக்காக வெயிட் பண்ணுவோம்? சைடிஸ் மட்டும் போதுமா? குழம்பு வெளிநாட்டுல இருந்து சைடிஸ் மட்டும் போதும். நம்ம முதல் ஐரோப்பிய நாடுகள் சென்ற பொழுது எனக்கு பக்கு தூக்கி போட்டுருச்சு. லைட்டா சோறு வச்சுட்டாங்க, ஓடி போய் இத்தாலியில வச்சுருக்கு, ஓடி போய் டக்குன்னு எடுத்துட்டு சோற சுற்றி சுற்றி பாக்குறேன். ஃபாஸ்ட் என்னடா பாக்குறேன், குழம்பு இல்லையா பாருங்க, சோறு மட்டும் தான் இருப்பாங்க. போனாங்க ஒரு சோறு மட்டும் தான். இதுக்கு என்ன உடனே சொன்னாங்க யோகுட் இருக்கும்.
தயிர் எடுத்து போட்டேன். இனிப்பா தான் இருக்கும். கிச்சி இது சோத்துல அல்வா ஊத்தி அப்படி பேர் இடிச்சுது. ஏன் நான் சொல்ல வர அப்படின்னா, பல நேரம் நம்ம சோறு தான் குழம்பு நம்மளுடைய பண்பாட்டுக்கு சோறு மட்டும் ஆகணுமா, தேங்க்ஸ் நான் சோறு சாப்பிட்டு யானை செத்து போகுமா, எவ்வளோ பசியாக இருந்தாலும் ஒரே கேள்வி முதல் கேள்வி குழம்பு எங்க கேட்குறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம நன்மையை எடுத்துட்டாக்குன்னு சொல்லிட்டு அது ஆராதனை செஞ்சோம்னா அர்த்தம் குழம்பு நம்ம சாப்பிடாம சோறு மட்டும் சாப்பிடணும். அது வழிபாட்டுக்குரிய நேரம் அல்ல, மாறாக ஆராதனைக்குரிய நேரம் அல்ல, மாறாக இயேசுவின் உடல் அங்கு முதல்ல அப்பமா மாறுது, ரசம் ரத்தமாக மாறுதுன்ற ஒரு நிலை. அது எப்ப நம்ம ஆராதிக்கணும்னு சொன்னீங்கன்னா இவர் வழியா பாடுறாங்க பார்த்தீங்களா, அப்பதான் நம்ம ஆராதனை செய்யணும். அதனால நிறைய நேரங்கள்ல பல நேரம் நான் சொல்றது வந்து அங்க வந்து ஆண்டவரே தேவனே எல்லாம் பாடாதீங்க, அமைதியா இருக்கு. அதனால நீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் நான் சொல்லுவேன், நாட்கள் சொல்லுவேன், 3 நிலை இருக்கும் நான் பார்க்கல. அதாவது இந்த காணிக்கை மண்டாட்டின் பொழுது பீடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் தூக்குனாங்க லேட்டா, அவ்வளோ தூக்கும் ஒப்பு கொடுத்தேன். 2வது என் உடல் சொல்லக்குள்ள என் கண்ணுக்கு நேரம் தான் காட்டினான். மிஸ்ஸில் கவர்மெண்ட் மிஸ்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டுகிறார், அம்மா அந்த புக் எடுத்து காட்டுமா, அவ்வளோதான் காட்டுறதுன்னு அர்த்தம், தூக்கி பிடிக்கிறது கிடையாது. லிபர் வழியாக முன்னாடி எழுதியிருப்பாங்க ரெட் கலர்ல, அவர் அப்பத்தை உயர்த்தி அப்பத்தட்டையும் ரசக்கிண்ணத்தை தூக்கி பிடித்து பாடுகிறார். அப்ப தூக்கி பிடிக்கணும், ஏன்னா அது ஆராதனைக்குரிய நேரம், அது ஆராதனைக்குரிய நேரம். ஏன்னா ரசமும் உடலும் ரத்தமும் இருக்கிறது, முழுமை அடைகிறது, அங்கதான் ஆராதனை செய்யும். ரசத்தையும் அப்பத்தையும் தூக்கி காட்டுறது கிடையாது. அப்ப ஏன் சாமி நம்ம என்ன செய்யணும், அதை வணங்கணும், அவ்வளவுதான். ரைட்டா வணங்குறது 2 மெத்தட் இருக்கு. உடலோடு வணங்குவது, தலை மட்டும் வணங்குவது. உடலோடு வணங்குவது ஆராதனைக்குரியது, தலை வணங்குவது மரியாதைக்குரியது. குட் மார்னிங் சொல்லக்குள்ள குட் மார்னிங் டீச்சர் சொல்றது இல்லை, அதை மறைச்சு போச்சு அடிட்டு போறது காலம் போச்சு. ஓகே, நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சில நேரங்களில் சமையல் ஆயிட்டேன். இன்றும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை பார்க்கின்ற பொழுது டக்கு கை போயிடும், பாய்ந்தா சாமி வாங்கலாம். இப்போ என்னுடைய ஆசிரியரை நான் சந்திக்கிறது சார் மணி சார் எடுக்கலாம், அறியாம மரியாதை சொல்லிக் கொடுத்து மரியாதை. ஆனால் கடவுளுக்கு உண்டாக ஸ்தானமா கீழே விடணும், தலை வணங்கணும், இடம் வணங்குறது. அப்போ அப்பத்தையும் ரசத்தையும் தனித்தனியாக தூக்கி காட்டவில்லை. கடவுள் அந்த இடத்துல வந்து குருவானவர் இயேசுவாக மாறி அந்த கடைசி ராவுணவில் இயேசு என்னத்தை சொன்னாரோ அதை நாம் மீண்டும் சொல்கிறோம். இயேசுவினுடைய இடத்தில் இருந்தல இயேசுவாக மாறி மறு கிறிஸ்து, அங்க இருக்கக்கூடியவர் மறு கிறிஸ்து. அதனால் இயேசு சொல்லக்கூடிய, அதனால நல்லா பாருங்களேன், அந்த டென்ஸ் மாறும், பர்சன்ஸ். அது வரைக்கும் 3வது பாலிடம் வந்து சொல்லுவோம், அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது, இது அவர் உடல் என்றாலும் சொல்ல மாட்டோம், இது அவர் உடல் என்றால் சொல்ல, இது என் உடல், இதுல இருந்து அனைவரும் பெற்று அதான சொல்றோம். அப்போ முதல் நபருக்கு போயிடும், அப்ப இயேசுவாக இருக்கிறாரா, இதுதான் ஒரு நிகழ்வு. நன்றி.